பூபதிஜான் சார், நீங்களும் ஒரு கல்வியாளர் தான், டாக்டராக இருந்தால் ஒன்றும் இல்லை, சமூக ஆர்வலர், ஒரு டாக்டர், கேம்பஸ்லாம் நிறைய படித்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பார்வை வைங்க, நம்ம எப்படின்னு பேசுவோம். நடந்த சம்பவம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒன்று. சரி, அந்த பெண்ணு இன்னொரு பையனோட பழகிட்டு இருக்காப்புல தனியாக இருந்து அமர்ந்து பேசுகிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த ஒரு பெண்ணு இன்னொரு பையனோட சேர்ந்து பேசி பழகிட்டு இருக்கிறத ஒரு கிரிமினல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். சரி, இதான் அதெல்லாம் அதனுடைய உட்கருத்து இதுதான். சரி, தனியாக போய் இருந்த பெண்ணுகிட்ட அவன் இந்த வாலாட்டில் சரி பெண்ணும் பையனும் பழகிறான், அது ஒரு காதல் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கு, இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஒரு கிரிமினல். எப்படி அப்படின்னா, அந்த பெண்ணும் பெண்ணு பழகிறத வந்து அட்வான்டேஜ் எடுத்து அவனுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணா, அதை வீடியோ எடுத்து லீக் பண்ணா அவ யார்கிட்டையும் சொல்ல மாட்டா, ஏன்னா அவளே ஒரு தப்பு பண்றா அப்படிங்கிற ஒரு உணர்வே அவன் கிரிமினலுக்கு இருக்குது. அப்போ ஒரு பெண்ணு தப்பு பண்றா, அதனுடைய உணர்வு அவன் உள்வாங்கினதுனால அந்த உணர்வை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அதனுடைய தொடர்ச்சியான வழிகள், அவனுடைய பேசிக்காவே கிரிமினல். இது ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்னொரு ஆங்கிளில் வந்து கல்லூரிகளிலும் அரசும் இதை வந்து ஒரு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கணும், பெண்களுக்கான உணர்வை, ஒரு மனதை எப்படி ஊக்குவிக்கணும், எப்படி அதை பலப்படுத்தணும் என்கிறத இன்னொரு ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள் தான் இதை பார்க்கணும். இன்னொரு ஆங்கிள் இருக்கு, சமூகம் தொடர்பான ஆங்கிள். இது ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணும்பொழுது, இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் பொழுது, வீடியோ எடுத்து நான் வெட்டுருவேன், மாட்டிடுவேன், ஒரு த்ரெட்டனிங் கொடுக்கும் பொழுது, அந்த பெண் இந்த சமூகத்திற்காக பயந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல மாட்டா அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த சமூகம் விதைச்சிருக்கு. அதான் சமூகம் தொடர்பானதுதான் ரொம்ப முக்கியம். அவ பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, ஒரு ஆண் சமூகம் ஒரு பெண் சமூகத்தை எப்படி பார்க்கிறது, அவர்களுக்கு எந்த விதமான மனநிலையை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த சமூகம் விதிச்சிருக்கக்கூடிய அவலம். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கானா, பூபதிஜானோட உங்களோட கருத்து, பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது என்று கூற யாருக்கு உரிமை இல்லை. யாரு? நம்முடைய கண்ணியத்துக்குரிய நீதிபதி சொல்றார். அது மட்டும் இல்லாமல் காதலர் விவகாரத்தில் பெண்களுக்கு முழு உரிமை உள்ளதாக சொல்றாங்க நீதிமன்றம். அப்போ இது அத்துமீறுகிறான் என்பதைத்தான் சொல்லி காட்டுகிறார்களா? அதுதான். அதாவது எப்படின்னா, இந்த சமூகம் பெண்களை எப்படி இருக்க வேண்டும் ஒரு புரிதலை கொடுக்குது. அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சமூகம் கொடுக்கிற புரிதல் தவறான புரிதல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சமூக அறிவை எதிர்த்து, சமூக புரிதலை எதிர்த்து அரசியலமைப்பு சட்டம் ஒரு நல்ல புரிதலை காண்பிக்கிறது. அதுதான் முக்கியம். அப்போ ஒரு நல்ல சமூகம் எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லி கொடுக்குது. இந்த இருக்கக்கூடிய சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குது. இந்த வேறுபாடு தாங்க ரொம்ப முக்கியமான வேறுபாடு. சட்டங்கள் சரியாக சொன்னாலும் சமூகத்தினுடைய நிலைமை மாறணும். இப்போ ஒண்ணு எவ்வளவோ லட்சக்கணக்கான கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல, இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்னோ ரெண்டோ நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எந்த பெண்ணும் தைரியமாக வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து தனியாக வந்து நீங்க வந்து உங்களுக்கு பெட்டிஷன் கொடுங்க, வழக்கு கொடுங்க, நீங்க வந்து உங்க குறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் வருவதற்கு தயக்கம். ஏன்னா அந்த தயக்கத்தை உடைச்சிட்டோம்னா அங்கேயே விடுதலை பிறக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தயக்கத்தை தந்தது எது அப்படின்னா இந்த சமூகம் தான். அப்ப சமூகத்தினுடைய கோட்பாடுகள், சமூக கருத்துக்களே அந்த தயக்கத்தை விதிக்கிறது. பெண்ணுனா வாயை மூடிக்கிட்டு, பெண்ணுனா ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து நிக்காத, பெண்ணுனா அடக்கம், நாணம், கற்பு என்கிற ஒரு கருத்தியலை திணித்திருக்கிறது. கற்பு என்கிற கருத்தியலை திணித்தது பெண்ணுக்கு மட்டும். ஏன் ஆணுக்கு அந்த கற்பு என்கிற கருத்தியலை திணிக்கவில்லை இந்த சமூகம். ஆண் வயிற்றில் சுமப்பதில்லை. எதுங்க? ஆண் வயிற்றில் சுமப்பதில்லை. சுமப்பதற்கு காரணமா இருக்கிறான்ல. நான் இது கேட்க என்பது இயற்கைக்கு ஒரு மருத்துவர் நாளைக்கு அடையாளப்பட்டு கருப்பொருள் சிதைக்கின்ற போது ஒரு கருப்பு சுமத்தி சேர்க்கிறவள் பெண் தானே, அதுதானே வெளியே வரப்போகின்றது. தவறான உறவுக்கு அவள் வயிற்றிலே ஏற்றுக்கொண்ட அடையாளம் தான் வரப்போகுது. ஆண்மகன் யார் என்று தெரியாதல்லவா? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருவை சுமப்பது என்பது பெண் தான். அது இயற்கையினுடைய விதி. அது தவறுன்னு சொல்லல, தவறு இயற்கையினுடைய விதி. அதைத்தான் இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆமா, அதை இயற்கை, ஒரு இயற்கை. அப்போ ஒரு பெண் தன் கருவை சுமத்த விடணும், இந்த உலகமே இருக்காது. இந்த உலகம் உருவாகுது. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு செடி எடுத்துக்கங்க. ஒரு மகரந்தம் இருக்குது, ஒரு பூ இருக்குது. இந்த மகரந்தமும் பூவும் சேர்ந்தா தான் ஒரு கனி உருவாகுது. அப்ப இயற்கை விதி. அது தவறு சொல்ல. நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை விதிகளை நாம் குறை சொல்லவில்லை. இயற்கை விதிகளை
என்ன சொல்றது, பயன்படுத்துகிறவர்கள் குறையாக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் இந்த சமூகம் சொல்றது. அப்ப கற்பு என்கிற கற்பிதத்தை கற்பித்த இந்த சமூகம் ஆணுக்கு ஏன் கற்பு என்பதை கற்பிதத்தை கற்பிக்கவில்லை. அங்கதான் பிரச்சனையே வருதாங்க. அப்போ இந்த சமூக குறைபாடுகளை களைய வேண்டும் என்று சட்டம் புதிய சமூகத்தை படைக்க நினைக்கிறது. புதிய சமூகம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்குது. இப்ப ஒண்ணே ஒண்ணு இல்ல, இப்ப நீதிபதிகள் கொண்ட அமர்வு சரியான கருத்துக்களை வெளியெடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், இந்த சட்டம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குது. இந்த பெண்ணே நேரா போய் காவல்துறையில தன்னுடைய பெட்டிஷனையோ குறைகளையோ சொல்லல அப்படின்னா இந்த நிகழ்ச்சி வெளியே வந்திருக்காது, இந்த அமர்வு நடந்துட்டு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னும் எத்தனை புதையல்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் தோண்டி பார்க்க வேண்டும். கண்டிப்பா நம்முடைய கல்வியாளர் சோமசுந்தரம் சொன்னார், நிறைய பொந்துக்கள் இருக்கிறது, அவற்றில் எத்தனை நாசகார பாம்புகள் இருக்கிறது, விஷஜந்துகள் இருப்பது என்பதை இன்னும் புலனாய்வுக்கு தான் புலப்படும். நான் ஐயா சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி வரேன், சொல்றீங்க, சொல்லி அப்ப இந்த 3 விதமான கருத்தில் பார்க்கணும். இந்த முதல் சொன்னக்கூடிய 2, அதாவது அதனுடைய சாதகமாக எடுத்துக்கொண்ட பெண் விஷயத்தை சாதகமாக எடுத்துக்கொண்ட குற்றவாளி, 2வது குறைபாடுகள், 3வது சமூகம் சார்ந்த பார்வை. இந்த 2 குறைபாடுகளும் நீங்கள் புண்ணுக்கு மருந்து போடுகிறீர்கள், அவ்வளவுதான். நான் 3வது சொன்ன சமூக சிந்து புண்ணே வராமல் தடுப்பதற்கான காரணங்கள், இந்த 3 குறைபாடுகள். இதைத்தான் இப்படி அணுக வேண்டும். ஓரளவுக்கு ரொம்பவே எல்லா விஷயமும் வந்துட்டோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதாவது ஒரு கிரிமினல், அவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல், இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். அவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டே இப்படி மிரட்டினானா அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அதை வியூ பண்ணணும். ஆனால் ஒரு கிரிமினல் இப்படி பண்ணுறான். அப்போ கிரிமினலுக்கு உள்ள போய் அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இல்லாமல் எப்படி போகிறான், 10 வருஷமா சுற்றிட்டு திரிறானா. ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னையா வேலை? கண்டிப்பாக இருக்கு. அது என்ன பாருங்க, அப்போ கிரிமினலா இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, எப்படியும் 500-600, அதுல ஏதாவது ஒருத்தர் இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் இருக்கிறவனை தேடி கண்டுபிடிப்பான், பிரியாணி கொடுத்துருப்பான். ஆமா, பிரியாணி கொடுத்து தேடி கண்டுபிடிப்பான். ஏன்னா நெக்ஸஸ் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. நான் சொல்றது கேலி இல்லை, இது இஸ் நாட் அ ரெடிகுலஸ். கண்டிப்பா இது ரொம்ப சீரியஸா வருத்தத்தோடு சொல்றேன். கண்டிப்பா. ஆமா, சும்மா விளையாட்டு இல்லை. கண்டிப்பா. அப்போ இப்ப யார் அந்த சார் அப்படின்னு இப்ப அறிக்கையில சொல்றாங்க. அப்ப கண்டிப்பாவே ஒரு கிரிமினல் தன்னுடைய கிரிமினாலிட்டி, நம்மளுடைய குற்றத்தை எந்தவித பிரச்சனையும் இல்லாம சாமர்த்தியமா கொண்டு போறதுக்கு இன்னொரு ஆளை நம்ம சேர்த்துவான். அப்ப அடிஷன் சேரும் பொழுது அவனுக்கு பலம் கூடும். அப்ப அந்த பலத்தை வச்சு த்ரெட்டன் பண்றது. கண்டிப்பாக அந்த 600-700 ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துல இதே மாதிரி கிரிமினல் சிந்தனையோட யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அவங்களோட நெக்ஸஸ் ஏற்படுத்துறான். 2வது, அப்ப இதை விசாரிக்கப்படணும். இது தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தக்க தண்டனை, அந்த கிரிமினலை வெளியெடுத்துறணும். ஒரு கேள்வி ஒண்ணு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப நம்முடைய இளந்தமிழ் கேட்கிறாரு, நம்முடைய ராஜாராம் ஐயாவும் சொன்னாங்க, விசாரணை நடந்து முடியல, 10% கூட நடக்கல. அதுக்கப்புறம் கமிஷனர் எப்படி கார்லாம் இல்லை அவர்லாம் சொல்ல, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி எப்படி மறக்க முடியும்? ஹவு கேன் யூ டினை? அதாவது அது என்ன அப்படி சொல்றாருன்னா, அவர் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ப்ரூவ் பண்ணல. எப்படி அத்தாரிட்டேட்டிவ் ப்ரூவ் பண்ண முடியும்? அதுதான் எக்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் எக்ஸஸ். சார், ஆல் மீடியா ஹஸ் பீன் வாட்சிங், இட் ஹஸ் பீன் ஃபோக்கஸ்டு த்ரூஅவுட், நாட் ஒன்லி இன் ஹியர் பட் ஆல்சோ ஓவர்சீஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹவு ஷுட் தே டினை? அப்ப என்ன, கமிஷனருக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும். ஒரு மீடியால இந்த மாதிரியான சென்சிட்டிவான மேட்டரை பேசுவதற்கு, சென்சிட்டிவான மேட்டரை டீல் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்ம வேர்டிங்கை போடணும், எந்த மாதிரியான செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு புரிதல் இருந்தால் தான் இது போன்ற சம்பவங்கள்லாம் தடுக்க முடியும். ஏன்னா அவர் ஃப்ரீ ஃப்ளோல சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இப்போ அவருக்கு வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல இந்த செய்தி பண்ணல, இந்த ஞானசேகரன்கிற ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட், அவன் ஒரு ஹிஸ்டரி சீட்டர், தொடர்ச்சியான வழக்குகள் அவன் மேல் இருக்கு. அதனால எங்கிட்ட இருக்கிற தரவுகள் இது இருக்கிறதுனால அதை ஊர்ஜித பண்ணுவதற்காக, அதை ஆதாரமாக்குவதற்காக அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு. ஆனா பியாண்ட் தட் வேற ஏதாவது சிந்தனைகள் வந்திருந்ததுன்னா அவருடைய ஸ்டேட்மெண்டே பொய்யாயிரும். அதனாலதான் இது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்புது. அப்போ ஒரு அதிகாரிகள் பேசும் பொழுது, இந்த மாதிரி சென்சிட்டிவான மேட்டர் சொல்லும் பொழுது எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, எப்படி எந்த இடத்துல நிற்க வேண்டும் என்பது ஒரு புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆம்பிட், ஒரு வரைமுறை, அது ஒரு 2. 3வது, இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா முடியல. அப்போம்னா இன்னும் இதில் இருக்கக்கூடிய நெக்ஸஸை நம்ம பிடிக்கணும், ரூட் காஸை பிடிக்கணும். அப்ப இந்த சார்னு ஒரு சொன்னாங்க. அப்ப சார்னு சொன்னதா இவனுக்கு பலத்து இருக்கு, அந்த பலம் இருக்கு. இவனுடைய பலமே அந்த சாரா கூட இருக்கலாம்.
அப்ப அதை துண்டிச்சா தான் இவனுடைய விங்கே உடையும், இவனுடைய ரெக்கைகள் உடைவதற்கு அந்த சார் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி கருப்பு ஆடுகளை களைந்து எடுப்பது என்பது அரசினுடைய கடமை. அப்ப அரசு முன் வந்து யார் அந்த சார் என்கிற நோக்கத்திலே அந்த கோணத்துல இது வந்து இது பண்ணணும். அப்படி பண்ணி எடுத்தானா அரசுக்கு கெட்ட பெயர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட அரசுக்கு இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இதுக்கு மேல என்ன கெட்ட பேர் வர? ஃபுல்லாவே கெட்ட பேரா தான் இருக்கு நாட்டுல ஃபுல்லா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த அரசு அது போன்ற தவறுகளை கண்டுபிடித்து அதை சரி செய்தால் கண்டிப்பாக மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. மக்கள் வந்து சரியானதா சொல்வாங்க. ஒரு அரசு என்பது எல்லாமே சரியாவே காரணத்திலே போயிட்டு கூடாது, தவறுகள் நடக்கும். சார், ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் தவறு செய்தால் தான் மனிதனே முன்னேற்றமே. தவறு செய்த பிறகு தவறை களைந்து கொண்டு மீண்டும் தவறு செய்யாமல் எப்படி நடத்துறது அது முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சி. ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒருத்தர் நானே ஒரு சர்ஜன் ஒரு ஆபரேஷன் பண்றேன்னு வச்சுங்க, தவறு இழைச்சிட்டுனா நான் இன்னும் நல்ல சர்ஜனா மாறுவேன். பலி கொடுத்து விட்டு நல்ல சர்ஜனா மாறுவேன். பலி கொடுப்பதில்லை கேக்குறேன் அந்த வார்த்தைகள் நான் சும்மா நீங்க நண்பர்களே, அதனால ஒரு தவறுதான், அதாவது ஒரு தவறுகள் தான். அந்த மாதிரி தவறுகள் ஒருவேளை நடக்கும் பொழுது நான் இன்னும் மேலும் வலுப்பெற்று தவறுகளே நடக்காதபடி ஒரு நல்ல மருத்துவனா மாறுவேன். சிறப்பு. தவறே இல்லாமல் ஒரு சர்ஜன் வந்துட்டான்னா அவர் சரியான மருத்துவர்னு கூட இருக்க மாட்டாருன்னு சொல்றேன்.